நம்முடைய மனதில் நிகழும் எந்த ஒரு நிகழ்வும், அது நன்மையானதோ அல்லது எதிர்மறையானதோ, அது நம்முடைய உடலில் பிரதிபலிக்கும். உடலில் பிரதிபலிக்கும் என்றால் நம்முடைய உடலின் உள்ளுறுப்புகளின் இயக்கங்களில் பிரதிபலிக்கும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு, ஒரு சிறுவன் இருக்கின்றான். அவன் ஏதோ ஒரு தவறு செய்து விட்டான். அதற்காக அந்த சிறுவனை அவனுடைய பெற்றோர்கள் கடினமாக திட்டுகிறார்கள், அதட்டுகிறார்கள். இனிமேல் இப்படி செய்தால் அவ்வளவுதான் என்று பயமுறுத்துகிறார்கள் என்றால், அது அந்த சிறுவனுடைய மனதில் ஒரு எதிர்மறை அதிர்வை அல்லது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் தானே. அவன் மனதில் ஏற்பட்ட அந்த எதிர்மறை தாக்கம் அவனுடைய இதயத்தின் சீரான இயக்கத்தில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். மனதில் ஏற்படும் அனைத்து நிகழ்வுகளின் பிரதிபலிப்புகளும் நம்முடைய உள்ளுறுப்புகளில், நம்முடைய இதயத்தில் தான் முதலில் ஏற்படுகிறது என்பதை இங்கே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய இதயம் நம்முடைய உள்ளுறுப்புகள் அனைத்தின் இயக்கங்களுக்குமான உயிரோட்டத்தை இரத்த ஓட்டத்தின் மூலமாக, அதாவது இரத்தத்தின் மூலமாக அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமானதொரு வேலையை செய்து கொண்டிருக்கிறது. நம்முடைய உள்ளுறுப்புகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான தன்மையில் இயங்கக்கூடிய தன்மையை கொண்டவை. அவைகளின் தேவைகளை கவனமாக அறிந்து அத்தேவைகளுக்கு ஏற்றாற்போல இதயமானது அவைகளுக்கான உயிரோட்டத்தை, அதாவது இரத்த ஓட்டத்தை சீராக வழங்கி கொண்டிருக்க வேண்டும். அதனால்தான் இதயம் செய்யக்கூடிய வேலையை மிக முக்கியமான வேலை என்று நாம் இங்கே சொல்லுகின்றோம். நம்முடைய மனதில் எதிர்மறை அதிர்வுகள் ஏற்படும் போதெல்லாம் உறுப்புகளின் இயக்கங்களுக்கு இரத்தத்தை அனுப்பக்கூடிய நம்முடைய இதயத்தின் அந்த மிக முக்கியமான பணியில் ஒரு பாதிப்பு ஏற்படும். இதனால் எந்த உறுப்பிற்கான உயிரோட்டம் குறைவுபடுகிறதோ அந்த உறுப்பின் செயல்திறன் குறையும். நம்முடைய உள்ளுறுப்புகள் அனைத்தும் ஒன்றையொன்று சார்ந்து ஒன்றுக்கொன்று உதவி கொண்டு ஒரு குழுவாக இயங்கியே அவைகளின் உடலியல் பணிகளை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றன. அப்படி இருக்கையில் ஒரு உறுப்பிற்கான உயிரோட்டம் சீராக அமையாத போது மற்ற உறுப்புகளும் அதனால் ஒரு பாதிப்பை சந்திக்கும் தானே. ஒரு நோயினுடைய மூல காரணம் என்பது உறுப்புகளின் உயிரோட்டம் குறைவதால் தான் தொடங்குகின்றது. அந்த குறைபாடு மற்ற உறுப்புகளிலும் பரவுவதால் தான் அந்த மூல காரணம் வளர்ந்து வலிமை பெறுகிறது. ஆக இதயத்தின் இயக்கத்தில் ஒரு எதிர்மறை தாக்கம் ஏற்படுவதனால் ஒரு நோயினுடைய மூல காரணம் எப்படி சிறுக சிறுக வளர்ந்து பெருகுகின்றது என்பதை நாம் இங்கே தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். முக்கியமாக குழந்தைகள் அவர்களுடைய வளர்ச்சி பருவத்தில் இருக்கும்போது அவர்களின் உறுப்புகளுக்கான உயிரோட்டமானது இரத்த ஓட்டத்தின் மூலமாக தடைகளின்றி சீராக கிடைத்து கொண்டிருக்க வேண்டியது மிக மிக அவசியம். எனவே மேற்சொன்ன இந்த புரிதல்களை எல்லாம் கவனத்தில் வைத்துக்கொண்டு குழந்தைகளை கடினமாக அதட்டுவதை, சத்தம் போட்டு கண்டிப்பதை, பயமுறுத்துவதை நாம் உறுதியாக தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போல இந்த சினிமா, தொலைக்காட்சிகளில் நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள் நம்முடைய மனதிலே பதட்டத்தையும் பரபரப்பையும் பயத்தையும் ஏற்படுத்தும் போது நம்முடைய இதயத்தின் சீரான இயக்கம் பாதிக்கப்பட்டு அது பல பாதகமான விளைவுகளை நம்முள் ஏற்படுத்தும் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கண்கள் மற்றும் காதுகள் மூலம் நம்முடைய மனதில் பதிவாகும் காட்சிகளும் சத்தங்களும் நமக்குள் எந்த விதமான எதிர்மறை அதிர்வுகளையும் ஏற்படுத்தாத வண்ணம் நாம் கவனமாக அவைகளை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். அதே போல நாம் ஒருவர் மீது வெறுப்போடு இருக்கின்றோம், அவரை எரிச்சலடைய செய்யும் நோக்கிலும் அவரை பயப்பட செய்யும் நோக்கிலும் நாம் பேசுகிறோம், நடந்து கொள்கின்றோம் என்றால் அது முதலில் நமக்குள் தான் கெட்ட அதிர்வுகளை ஏற்படுத்தும். ஏனென்றால் மற்றவர்களை காயப்படுத்த வேண்டும், துன்பப்படுத்த வேண்டும் என்ற அந்த கெட்ட நோக்கம் நம்முடைய மனதில் தானே முதலில் முளைக்கின்றது. மனதில் நிகழும் நிகழ்வுகள் உடலில் பிரதிபலிக்கும் தானே. ஆக மற்றவர்களுக்கு நாம் துன்பம் நினைக்கும் போதெல்லாம் அந்த துன்பம் நமக்குத்தான் முதலில் ஏற்படுகிறது என்பதை தெளிவாக உணர்ந்து கொண்டு நம்முடைய நோக்கங்களிலும் பேச்சிலும் செயல்களிலும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடும் நமக்கான நன்மையையும் மற்றவர்களுக்கான நன்மையையும் உறுதி செய்யும் தன்மையிலேயே தான் எப்போதும் அமைய வேண்டும். இதில் நாம் கொள்ளக்கூடிய விழிப்புணர்வு என்பது நம்முடைய வாழ்க்கைக்கான அடிப்படை விழிப்புணர்வாகும். பொதுவாக ஆரோக்கியம் என்பது நோய்கள் இல்லாமல் இருப்பது மட்டுமல்ல, மருத்துவமனைகளுக்கு செல்லாமல் இருப்பது மட்டுமல்ல, பொதுவாக அது உடல் சார்ந்தது மட்டுமேவும் அல்ல. இறைவன் நமக்கு அளித்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை நாம் சகல விதங்களிலும் அவனுடைய திருப்பொருத்தத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதன் அடையாளம்தான் ஆரோக்கியம். நம்முடைய அந்த ஆரோக்கியத்தை தீர்மானிப்பதில் நம்முடைய மனதின் பங்குதான் பிரதானம் என்பதை நாம் தெளிவாக விளங்கி கொண்டவர்களாக இருக்க வேண்டும்.